அல்லாஹ் தஆலா நபிக்கு வைத்த பேர், நபி அவர்களுடைய குடும்ப ரீதியாக அவர்களை கொண்டு வந்து வைக்கப்பட்ட பேர் முஹம்மத். இன்னும் பிரபலியமான பேர் ஒன்றுதான் அஹ்மத். முஹம்மது, அஹ்மது, இந்த ரெண்டு பேர்களும் ஹம்த் என்ற மூல சொல்லிலிருந்து வந்தது. ஹம்தண்டா புகழ், அப்படி என்ற ஒரு கருத்து. முஹம்மத் என்றாலும் புகழப்பட்டவர், அஹ்மத் என்றாலும் மிக புகழுக்குரிய. கவிஞர் சொல்கிறாராம், பிரபலியமான முஹம்மதும் அஹ்மதும் என்ற நபியுடைய பேருக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார். முகமது அகமது தான். என்ன சொன்னாரு? முஹம்மது அஹ்மத் என்ற இந்த பேருக்கு சொல்கிறார் ஒரு விளக்கம். முகம் ஏதோ அதுதான் அவரது அகம். முகமது அகமது தான். அப்படி என்றால் முஹம்மது அஹ்மத் இந்த ரெண்டு பேரும் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரபலியமான பேர். இது இல்லாட்டி நிறைய பேர்கள் இருக்குது. அல் மாஹி, அல் ஹாஷிர், அல் ஆகிப், அல் முபஷிர். ஆனால் இந்த முஹம்மது அஹ்மத் என்ற ரெண்டு பேரும் புகழ் என்ற சொல்லிலிருந்து வந்தது. அல்லாஹ் தஆலாவுடைய ஆச்சரியம் என்ன தெரியுமா? எந்த வரலாற்று குறிப்பும் இல்லாத, அரபியிலும் அரபி அல்லாத அஜமி எந்த மொழியிலும் எந்த பாஷையிலேயும் இல்லாத இந்த பெயரை யாராவது நபிக்கு முன்னால் வைத்தார்களா என்று பார்த்தால் ஒரு வரலாற்று குறிப்பு கூட இல்லை. அல்லாஹ் தஆலா சய்யிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதர்களிலிருந்து எத்தனை பரம்பரை வந்தார்களோ அத்தனை பரம்பரைகள் இருந்தும் இந்த பேரை பாதுகாத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு பிறந்து அந்த பெயர் அவர்களுக்கு சூட்டப்படுகின்ற வரைக்கும் வேற யாருக்கும் இந்த பெயர் சூட்டப்படவில்லை என்று வரலாறு சொல்கிறது. ஆனால் முஹம்மத் அப்படி என்று வரப்போகிறார் என்ற ஒரு விஷயம் இன்ஜில் அல்லது தௌராத்தில் அந்த மக்கள் மத்தியில் பரவி இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு பிறக்க முன்னால ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால, அது இவங்க பிறக்கிறதுக்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்னால பேர் வைத்தாங்க முஹம்மதன். எப்படி முஹம்மதன் பேர் வைத்தாங்க? ஏண்ட மகன் அந்த மகனாகட்டும், அதாவது மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கிற முஹம்மத் என்ற அந்த மகன் ஏண்ட மகனாக இருக்கட்டும் என்று ஆதரவுல வைத்தே தவிர அல்லாஹ் தஆலா முஹம்மத் என்ற பெயரை பொத்தி பாதுகாத்து வைத்து நபிக்கே குறிப்பாக்கினார். இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தலாயிலுன் நுபுவா என்ற கிதாபில் முஹம்மத் என்ற பெயர் வைத்து சம்மதமாக அறிவிப்பாளர் வரிசையோடு கொண்டு வராங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாப்பாவுடைய பேர் அப்துல்லாஹ், அப்பட பேர் அப்துல் முத்தலிப். முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்துல் முத்தலிப். இந்த அப்துல் முத்தலிப் என்ன செய்கிறாருண்டா, நபி அவங்க பிறக்கிற நேரம் வாப்பா அப்துல்லா இல்லை, வாப்பாவோட வாழக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்கல. அல்லாஹுடைய ஹிக்மத் ஏற்பாடு, தனக்கென ஒரு பேரன் கிடைத்ததால் ஒரு விருந்து ஏற்பாடு செய்தார் அவரோட வீட்டில். அப்துல் முத்தலிப் முக்கியமானவர்கள் எல்லாம் வந்தாங்க. சாப்பிட்ட பின்னால அப்பாவிடத்துல கேட்டாங்களாம், மாதா செம்மைதா, என்ன நீங்க பிள்ளைக்கு பேர் வச்சீங்க? பேரனுக்கு என்ன பேர் வைத்திருக்கிறீங்க? முஹம்மது என்று பேர் வைத்திருக்கிறேன். செம்மைத்துஹு முஹம்மதா. இப்பதான் தெரு தெருவாக முகமது இருக்குது. ஏன் முகமது வேணுமா, பி முகமது வேணுமா, எல்லா பேருக்கும். அன்றைக்கு அதுக்கு முன்னால உலகில பேராக முகம்மது யாருமே வைத்திருக்கல. முஹம்மது என்று சொன்ன உடனே அங்கே இந்த சாப்பாட்டுக்கு வந்து அவங்க எல்லாம் கேட்டாங்களாம், முஹம்மது என்றால் என்ன அர்த்தம்? அப்துல் முத்தலிப் சொன்னார், புகழப்பட்டவர். இப்போ அங்கிருந்தவங்க எல்லாம் கேட்டாங்க, மாதா ரகிப்த அன் அஸ்மாஇ ஆபாஇக், உங்களோட ஃபேமிலியில் மூதாதையர்களில் யாரையாவது ஒருத்தர பேரை வைத்திருக்கலாமே, ஏன் புதிய பேரை சாய்ஸ் பண்ணீங்க? அவர் சொன்ன பதில், அந்த நேரத்தில் இஸ்லாமும் இல்லை ஈமானும் இல்லை. சொன்னாராம், ரஜவுது ஐ யஹ்மதஹு அல்லாஹு ஃபிஸ் ஸமா வ ஐ யஹ்மதஹு ஹல்குல்லாஹி ஃபில் அர்த். இந்த ஆதரவு புகழப்பட்டவர் என்றால் வானில் உள்ள அல்லாஹ் இவர்களை புகழ வேண்டும். அதனால தான் முஹம்மது நான் பேர் வச்சேன். இரண்டாவது, பூமியில் உள்ள அத்தனை படைப்புகளும் இவரை பூமியில் புகழ வேண்டும். எனவேதான் புகழப்பட்டவர் என்ற பெயரை நான் ஆதரவில் தெரிவு செய்தேன். அன்பானவர்களே,
அவர் வைத்த பேருடைய கருத்தின் அடிப்படையில் ஆகிச்சா இல்லையா? அல்லாஹ் தஆலா புகழ்ந்தார், மலக்குமார்கள் புகழ்ந்தார்கள். யாரெல்லாம் நபிமார்களாக உலகத்துக்கு வந்தார்களோ அதில் முக்கியமான முன்வட்ட நபிமார்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தில் ஒவ்வொரு வானமாக ஏறி ஏறி புகழ வைத்து உலகத்தில் புத்தியுள்ளவன் என்று எவன் இருக்கிறானோ, யாரெல்லாம் இவர்களை பற்றி படிக்கிற புத்தி அவனுக்கு இருக்கிறதோ அவனுக்கு ஈமானும் இஸ்லாமும் தேவையில்லை. ஆக்கிலாக புத்திசாலியாக இருக்கிற ஒவ்வொருவரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படித்தால் புகழ்வார்கள். நேசிக்கிறது ஒரு இரண்டாவது பகுதி. படித்தால்